வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த வந்துடுறேன். சரி மாமா. வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு சொல்ல மாட்டியாமா? நீங்க சொல்லிக்கிற மாதிரி யாரும் எதுவும் பண்ணலையே. எப்படி இருக்க தெய்வான? குழந்தை எப்படி இருக்கா? அண்ணா, நான் உங்களை எப்பவுமே அண்ணனா தான் நினைக்கிறேன். அண்ணா, நீங்க கூட இப்படி மாறிட்டீங்கல்ல. ரொம்ப தப்பு தெய்வான. என்னதான் கோபமா இருந்தாலும் யாரையும் காயப்படுத்தாம பேசணும். நாம மட்டும் யாரையும் காயப்படுத்த கூடாது. ஆனா மத்த எல்லாரும் நம்மள காயப்படுத்தலாம், அப்படிதானே? அத்தை, உங்க கோவம் எல்லாம் நியாயம்தான். ஆனா குழந்தை பிறந்த விஷயத்தையே சொல்லாம இருந்தது தப்பு தானே. நாங்க எல்லாருமே அந்த குழந்தைக்காக எவ்வளவு ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா? ஆசையா அப்படி யாரும் காத்துட்டு இருந்த மாதிரி எனக்கு தெரியலேக்கா. நீங்க கன்சீவா இருக்கிறது கூட நம்ம ஃபேமிலி டாக்டர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியுமே. அவ்வளவு தூரம் எங்களை நீங்க தள்ளி வச்சதுக்கு அப்புறம் எந்த உரிமையில நாங்க எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஓ, கோச்சிக்கிட்டு போறோன்னு வீட்டை விட்டு போனவதானு சொல்லி அத்தை என் மேல இன்னும் கோவமா இருக்காங்க போல. தெய்வான, உன் மேல யாரும் கோவமா இல்ல. நீயா உன்னை நினைச்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்ப பிறந்த குழந்தைய அவங்க கிட்ட காட்டாம நீதாமா எல்லாரையும் கஷ்டப்படுத்துற. அந்த வீட்டுல இருக்க யாருக்கும் என் கஷ்டம் எப்பவும் புரியாது, புரியவும் போறதில்லை. முதல்ல யாழினிய வச்சு அத்தை என்ன மட்டம் தட்டினாங்க. இப்போ போதும் தெய்வான. புனிதா வந்திருக்கிறது உங்களோட சண்டை போடுறதுக்காக இல்ல. கொஞ்சம் நீ இதை புரிஞ்சுக்கிட்டு பேசு. புனிதா, கபிலன், நீங்க தெய்வான பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல, விடுங்க மாமா. நம்ம தெய்வான தானே. தெய்வான, இத பாத்தியா? இது பாட்டியோட பரம்பரை நகை. இத அம்மா அவங்க பேத்திக்கு போடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. குழந்தைய எடுத்துட்டு வா தெய்வான. அவளுக்காக நான் பொம்மை, ட்ரெஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளை பார்க்கணும் எனக்கு. கொஞ்சம் காட்டு தெய்வான. முடியாதுக்கா, குழந்தைய உங்களுக்கு நான் காட்ட மாட்டேன். நீ ஏன் இப்படி பேசுற தெய்வான? அத்தை, நீங்களாவது சொல்லுங்க அவகிட்ட. குழந்தைய பார்க்க போறோம்னு புனிதா குழந்தைக்காக ஆசை ஆசையா வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் பாரு தெய்வான. என்ன கோபம் இருந்தாலும் குழந்தைய பார்க்க விடாமலாம் பண்ணாதம்மா. அது ரொம்ப தப்பு. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. எங்களுக்கு நீங்க கொடுக்கற எந்த பொருளும் வேண்டாம். நானும் என் பொண்ணும் போதும் போதும் நிறையவே அனுபவிச்சிட்டோம். ஏன் தம்பி, என் பொண்ணை என் அண்ணன் வீட்டுல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டது எதுக்காக? காசு பணத்துக்காகவா? அவ தனியா வளர்ந்தவ. அவளுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவளுக்கு 4 சொந்தம் இருக்கும். நல்லது கெட்டதை பகிர்ந்துக்கிறதுக்குன்னு 4 பேர் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அப்படியே நடந்துச்சு. அண்ணனும் அண்ணியும் வளக்காப்புக்கு விருந்தாளிங்க மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் எதுக்கோ 1-2 தடவை வந்துட்டு போனாங்க. நீங்க இங்க வந்துட்டு போனப்ப கூட அண்ணி இங்க சண்டை போடுறதுக்கு தான் வந்துட்டு போனாங்களே தவிர என் பொண்ணு எப்படி இருக்கா, என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக வரல. அப்பெல்லாம் வராதவங்களுக்கு இப்ப மட்டும் எங்க இருந்து வந்துச்சு குழந்தை பாசம்? போதும் தம்பி. எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாங்க ரொம்பவே சோர்ந்து போயிட்டோம். இதுக்கு மேல எங்களுக்கு தெம்பில்ல. நீங்க பேசுறது எல்லாமே சரிதான் அத்தை. ஆனா நம்ம வீட்ல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே. ப்ளீஸ் அத்தை, நீங்களாவது தெய்வானைக்கு புரிய வைங்க.
பாப்பா நம்ம வீட்டோட முதல் வாரிசு. அவளை தாத்தா பாட்டி கிட்ட கூட காட்டாம இருக்கிறது தப்பு இல்லையா? எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிக்கலாம். நான் சரி பண்றேன். நம்ம வீட்டுக்கு அவ வாரிசா வந்திருக்கா. அவளை தொட்டில்ல போடுற ஃபங்க்ஷனை அங்க நம்ம வீட்டுல நாம வைப்போம். நீ வா, உனக்கு என்ன வருத்தம் இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம். ப்ளீஸ் தெய்வான. தெய்வான, ப்ளீஸ் தெய்வான, நான் சொல்றத கொஞ்சம் கேளு.